ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நான் நியூ இன்ஸ்டாலேஷன் தான் பண்ண போறேன். Perform a new installation of SQL Server 2022. Select this option if you want to install a new instance of SQL Server or want to install shared components. இப்போ நான் அதை இதை நான் கிளிக் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸுக்கு ஒரு பேர் வருது. அது MSSQL 16.MSSQL Server 16ங்கிறது 2022ஓட நம்பர். அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷனுக்குமே ஒரு நம்பர் இருக்கும். 13, 14, 15, 16. 2020 SQL Server 2022ஓட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 16 வரும். அப்புறம் என்ன ஃபீச்சர் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க, SQL Server இன்ஜின் இன்ஸ்டால் பண்ண போறீங்க, என்ன எடிஷன் டெவலப்பர், என்ன வெர்ஷன் 16.0.1000.6 இதான் அந்த வெர்ஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். நான் கிளிக் நெக்ஸ்ட். இதுல பாத்தீங்கன்னா 3 விதமா நீங்க வந்து எடிஷனை சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரீ எடிஷனு செலக்ட் அன் எடிஷன் ஆஃப் SQL Server to install. Can choose to either use the SQL Server license that you have already purchased by entering the product key. இந்த கீ நம்ம ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோம் லைசன்ஸ் அப்படின்னா இதை சூஸ் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம அந்த கீ நம்பரை போடணும். டைப் பண்ணிட்டு I have SQL Server license with software assurance or SQL Server software subscription or SQL Server license only. நீங்க எப்படி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களோ கம்பெனில அது முறைப்படி இதை டிக் பண்ணிக்குவீங்க. லைசன்ஸ் மட்டும் வாங்கியிருந்தாங்கன்னா இதை டிக் பண்ணிக்குவீங்க. லைசன்ஸோட சாஃப்ட்வேர் அசூரன்ஸ்னு ஒரு பிளான் இருக்கும். இந்த முறைப்படி வாங்கியிருந்தாங்கன்னா இதை டிக் பண்ணிக்கிங்க. எது டிக் பண்ணாலும் நீங்க கண்டிப்பா கீ போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுப்பீங்க. நம்ம வந்து இது வந்து என்னன்னா அசூர் பே as you go. பே as you goன்னா நீங்க எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பே பண்ணுவீங்க. அதுதான் பே as you go. நம்ம ஆக்சுவலா இப்போ சூஸ் பண்ண போறது ஸ்பெசிஃபை ஃப்ரீ எடிஷன். இதில் பாருங்க இந்த 3மே ஃப்ரீ எடிஷன் தான். எவாலுவேஷன், டெவலப்பர், எக்ஸ்பிரஷன். இந்த எவாலுவேஷன் என்ன ஆகும்னா ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கு நீங்க பெட்டர் வந்து டெவலப்பரோட எக்ஸ்பிரஸோ இது பண்ணிக்கலாம். நீங்க டெஸ்ட் பர்பஸ் உங்களோட லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு. நான் டெவலப்பர் தான் சூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இது ஜஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இப்போ பாத்தீங்கன்னா அசூர் எக்ஸ்டென்ஷன் ஃபார் SQL Server. நம்மளுக்கு வந்து அசூர்ல அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இப்போ வந்து அசூர் நம்ம எதுவும் இல்லை, இதை நான் டிக் பண்ணி விட்டுறேன். அசூர்ங்கிறது கிளவுடு. அமேசான், அசூர், கூகுள் கிளவுட், அலி கிளவுட், இது மாதிரி நிறைய ப்ரொவைடர் இருக்காங்க கிளவுடு. கிளவுடு வேணா லேட்டரா நம்ம வந்து கொஞ்சம் டச் பேஸ் பார்க்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். இங்க தான் வந்து நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். நம்ம பண்ண போறது டேட்டாபேஸ் இன்ஜின் சர்வீஸ். ரெப்ளிகேஷன் வேணும்னா ரெப்ளிகேஷனு, இது மாதிரி ஒன்னொன்னுமே ஒரு ஃபீச்சர் இருக்குது. மெஷின் லாங்குவேஜ், ஃபுல் டெக்ஸ்ட், டேட்டா குவாலிட்டி சர்வீஸ், பாலிஃபேஸ் அனாலிசிஸ் சர்வீஸ், டேட்டா குவாலிட்டி இன்டகிரேஷன் சர்வீஸ் மாதிரி இருக்குது. இது ரெப்ளிகேஷன் என்ன வச்சுக்கலாம். டேட்டாபேஸ் இன்ஜின் சர்வீஸும் ரெப்ளிகேஷன் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது இன்ஸ்டன்ஸ் வந்து ரூட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா சி டிரைவ்ல ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் எஸ்கல் சர்வரில் போய் உட்காருது. கிளிக் நெக்ஸ்ட்.
இந்த ப்ரீ ரெக்வஸ்ட் சொல்லுது பாருங்க, ஆல்ரெடி இன்ஸ்டால்டு விண்டோஸ் பவர் ஷெல் 3.0 வேணும். அது ஏற்கனவே இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்ஸ்டன்ஸை வந்து இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து பை டிஃபால்ட் கொடுக்கலாம், ஏற்கனவே இருக்குது. இப்போ நேம்டு இன்ஸ்டன்ஸ் தான், வேறு வழி இல்லை. நேம்டு இன்ஸ்டன்ஸ் தான் நான் கொடுத்தாகணும். எனக்கு என்ன கொடுக்குறனோ செகண்ட் இன்ஸ்டன்ஸ், இங்க என்ன டைப் பண்றேன்னு இங்க வந்துருக்கு பாருங்க, இன்ஸ்டன்ஸ் ஐடியா. நம்ம எஸ்கியூஎல் சர்வர் டைரக்டரி எங்க இருக்கு நல்லா பாத்துக்கங்க. நம்ம என்ன இன்ஸ்டன்ஸ் பேர் கொடுத்தோமோ அது அப் அண்ட் ஆகி வருது பாருங்க. சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ங்கிற பாத்துல மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர்ல சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வர் MS SQL 16. வராது, நம்ம இன்ஸ்டால் பண்ணல. இங்க இல்ல பாருங்க, நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா இங்க செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு ஃபோல்டர் வரும் பாருங்க. இந்த பேர்ல செகண்ட் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேர்ல கிளிக் நெக்ஸ்ட். இன்ஸ்டன்ஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இந்த இன்ஸ்டன்ஸுக்கு பேர் கொடுத்துட்டோம். அது எங்க போய் ஸ்டோர் ஆகுதுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட்னு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஜஸ்ட் எஸ்கியூஎல் சர்வர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். டேட்டாபேஸ் இன்ஜின் தான் ரொம்ப முக்கியம். ஏஜென்ட் ஜாப் ஏதாவது ஷெடியூல் பண்றீங்கன்னா அது முக்கியம். இப்போ டிஃபால்ட்டே இந்த மாதிரி வருது. இன்னும் அந்த ஃபைல் வரல பாருங்க, சொல்றேன். எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் வந்து எந்த அக்கௌண்ட்ல ஓட போகுது, டேட்டாபேஸ் இன்ஜின் வந்து என்ன அக்கௌண்ட்ல ஓட போகுது, எஸ்கியூஎல் சர்வர் ப்ரௌசருங்கிறது சர்வீஸ் என்ன அக்கௌண்ட்ல ஓட போகுது, அந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் அப் டைப் வந்து என்ன, ஆட்டோமேட்டிக்கா, டிசேபிள்டா, மேனுவலா, இது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். நீங்க வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்னா என்னன்னா, லேப்டாப்பே நீங்க ரீஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் அந்த சர்வீஸை இது ஸ்டாப் ஆகி கிடக்கிறது ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்டார்ட் ஆகிடும். அதே மேனுவல்னா ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நீங்களா போய் அதை ஸ்டார்ட் பண்ற வரையும் அது ஸ்டார்ட் ஆகாது. எஸ்கியூஎல் ப்ரௌசருங்கிறது நம்ம லேட்டரா பார்க்கலாம். The grant perform volume maintenance task privilege to SQL Server Database Engine Service. இது என்ன ஆக்சுவலா, இதை எனேபிள் பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டன்ஸ் ஃபைல் இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறத இது வந்து எனேபிள் பண்ணணும். அந்த ப்ரிவிலேஜ் இது வந்து டேட்டா பேஜஸ் வந்து ஜீரோவா மாறாம இது தடுக்கும். இது வந்து டிக் பண்ணிக்கிங்க. அடுத்து கொலேஷன்ங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். எனக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றது. இது வந்து லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்கா, லட்டின் ஒன் ஜென்ரல், கேஸ் இன்சென்சிட்டிவ், இந்த சிஐங்கிறது கேஸ் இன்சென்சிட்டிவ், ஏஸ்ங்கிறது அக்சென்ட் சென்சிட்டிவ், கானா டைப் இன்சென்சிட்டிவ் வித். இது வந்து ஒரு செட் ஆஃப் ரெகுலேஷன் சொல்லுவோம். ஒவ்வொரு நாட்டுக்கு போனோம்னா ஒரு சில சட்ட இது இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சில நாட்டில் பபுள் கம் சாப்பிடக்கூடாது. இது மாதிரி ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க என்ன இங்க கொலேஷன் சூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டேட்டா பேஸ்ல நீங்க வேலையை செய்யலாம். நெக்ஸ்ட். இப்போ சர்வரை கான்ஃபிகர் பண்றோம். ஒரு நேரம் இன்ஸ்டன்ஸை கான்ஃபிகர் பண்ணோம், இப்போ சர்வர் கான்ஃபிகர் பண்ண போறோம். சர்வர் கான்ஃபிகர் பண்றப்ப 2 ஆத்தென்டிகேஷன் மோட் இருக்கு. விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் மோட், மிக்ஸ்டு மோட். மிக்ஸ்டு மோட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க விண்டோஸ் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் கிடையாது, இது நம்ம லேட்டரா பார்ப்போம் லாகின் யூசர் கிரியேட் பண்றப்ப. நாட் கரண்ட் யூசர்னா நான் அதை கிளிக் பண்ணியிருக்கேன். என்னோட லேப்டாப்போட யூசர் வந்துச்சு பாருங்க. நான் இப்போ ஒருவேளை இது பாஸ்வேர்டு மறந்துட்டா கூட என்னோட லேப்டாப்ல லாகின் பண்ணனாவே நான் எஸ்கியூஎல் சர்வரில் போயிடலாம்.
அடுத்து மிக்சர் மோட் சூஸ் பண்றீங்கன்னா இங்க பாஸ்வேர்ட் கொடுக்கணும். அடுத்து டேட்டா டைரக்டரிஸ்ங்கிறது நம்மளோட டேட்டாபேஸ் கிரியேட் பண்றப்ப எங்க போய் உட்காரணும் அப்படிங்கிறத. டேட்டா ரூட் டைரக்டரி பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வரில் உட்காருது. சிஸ்டம் டேட்டாபேஸ் டைரக்டரிலாம் இங்கே போய் உட்காருது. இப்போ யூசர் டேட்டாபேஸ் டைரக்டரி எல்லாம் எனக்கு அதிலே போய் உட்காரக்கூடாது. சி டிரைவ்ல ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா சி டிரைவ்ல போய் உட்காரக்கூடாது. இது வேற டிரைவ்ல நான் கொடுக்கணும். டி டிரைவோ இல்லை இ டிரைவோ. இப்போ இங்கே எனக்கு வந்து சி டிரைவ்ல தான் இடம் இருக்கு அப்படிங்கிறதுனால சி டிரைவ்லே கொடுத்துக்கிறேங்க. ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். MySQL அதில் டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. லாக் வந்து அதிலே போடக்கூடாது. வேற டிரைவ்ல போடணும். வேற டிரைவ்ல இல்லைன்னா வேற ஃபோல்டர் அதை கிரியேட் பண்ணி பர்சனலா லேப் அப்படிங்கிறதுனால இப்படி போட்டுக்கிறேன். கம்பெனிஸ்ல வந்து டேட்டாபேஸ் டைரக்டரி வந்து ஒரு டிரைவ்லையும் டேட்டாபேஸ் லாக் டைரக்டரி வேற டிரைவ்லையும் இருக்கும். இது டில இருந்ததுன்னா இது இல இருக்கும். அப்புறம் பேக்கப்பும் வந்து வேற டிரைவ்ல இருக்கும். இப்போ நம்மளோட லேப் மெஷின்ங்கிறதுனால எல்லாமே ஒரே டிரைவ்ல போட்டிருக்கேன். கம்பெனிஸ்ல இப்படி பண்ணவே கூடாது. ஸ்டாண்டர்ட் படி சி டிரைவ்ல இது டி டிரைவ்ல இது இ டிரைவ் இது எஃப் டிரைவா இருக்கலாம். இது ஏன் ரீசன் அப்படி செக்ரிகேட் ஐசோலேட் பண்றோம்னா இதோட லோடு இதுக்கு பரவாது, இதோட லோடு இதுக்கு பரவாது. அடுத்து 10 dB சூஸ் பண்றீங்க. எத்தனை ஃபைல்ஸ் வேணும் இங்க பாருங்க. 10 dB டேட்டா ஃபைல்ஸ் எம்டிஎஃப் என்டிஎஃப் இருக்கு பாருங்க. எத்தனை ஃபைல்ஸ் வேணும் இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதே சூஸ் பண்ணி போய்க்கிங்க. 4 ஃபைல்ஸ் வேணும். 4 ஃபைல்ஸோட சைஸ் எவ்வளோ? 8 MB. ஆட்டோ க்ரோ ஆகணும்னா எவ்வளோ எம்பியில்? இனிஷியலா எவ்வளோ சைஸு? ஆட்டோ க்ரோத் ஆகிறதுக்கு எவ்வளோ சைஸு? இது ஃபுல்லா எம்டிஎஃப். இது பாருங்க எல்டிஎஃப்னு வருது பாருங்க. இதோட சைஸ் எவ்வளோ? 8 MB. ஆட்டோ க்ரோவோட 64. இதோட டைரக்டரி எங்க ஸ்டோர் ஆகுதுன்றது பாருங்க. இதையும் பாருங்க டேட்டா ஃபைல். மேக்ஸ் டேப்லாம் நம்ம லேட்டரா பார்க்கலாம். மெமரி இது வந்து மேக்ஸ் மெமரி மினிமம் மெமரி எவ்வளோ மெமரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறேன். இது லேட்டரா கூட நம்ம மாற்றிக்கலாம். உங்களோட ரேம் வந்து 8 GB இருக்குன்னா ஒரு 80% செட் பண்ணணும். ஒரு 6 GB ரேம் வந்து மெமரி வந்து எஸ்கியூஎல் சர்வர் செட் பண்ணலாம். இது ஃபைல் ஸ்ட்ரீம். இது நம்ம லேட்டரா பார்க்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ இதில் ஒரு சம்மரி மாதிரி வரும். என்னென்னலாம் இருக்கு, ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. PowerShell 3.0, விசுவல் C++. என்ன ஃபீச்சர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போறீங்க? இங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் பேர் என்ன கொடுத்துருக்கீங்க, எந்த பாத்தில் வந்து ஸ்டோர் ஆகுது, எல்லா விவரமும் இதில் இருக்கும். இந்த சர்வீஸோட ஸ்டார்ட் அப் டைப் என்னவா இருக்குது, யூசர் டேட்டாபேஸ் எங்கே ஸ்டோர் ஆகுது, யூசர் டேட்டாபேஸ் லாக் டைரக்டரி எங்கே ஸ்டோர் ஆகுது, பேக்கப் டைரக்டரி எங்கே ஸ்டோர் ஆகுது, டேட்டா ஃபைல்ஸ் எவ்வளோ 10 dBக்கு, எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்கும். யார் அட்மினிஸ்ட்ரேட்டரு. கிளிக் இன்ஸ்டால். இது ஃபுல்லாக இந்த ஃபைலில் ஸ்டோர் ஆயிருக்கும். கீழே ஒரு ஃபைல் வருது பாருங்க. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல் சர்வரில் 160 செட்டப் பூட்ஸ்ட்ராப் லாக்ஸ் இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அனைத்து விவரமும் இருக்கும் அதில். கிளிக் இன்ஸ்டால். இன்ஸ்டால் போட்டேன். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. டிஸ்கவரிங் இன்ஸ்டால் ஃபீச்சர்ஸ் அது ஒன்று ஒன்றா படிச்சுக்கிட்டே இருங்க. ஜென்ரேட்டிங் ஆர்டர் டிபெண்டன்சி ஃபீச்சர் லிஸ்ட் பேக்ரவுண்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். சரி.
ஒரு ஃபோல்டர் வந்துச்சான்னு பார்க்கலாமா? வரல. நம்ம செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு ஃபோல்டர் இங்க வரும். இங்க வந்துருச்சு பாருங்க. 10:28 இப்போ உள்ள டைம் காமிக்குது பாருங்க. இதுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அனைத்து வரமும் இருக்கும். பின் ஃபோல்டர், இன்ஸ்டாலு ஒண்ணொண்ணா வந்துட்டு இருக்கு பாருங்க இதுக்குள்ள. இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டால் போயிட்டு இருக்கு. ஸ்டில் கோயிங். இது நீங்க ப்ளே பண்ணலாம். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது சூஸ் பண்ணி இதுல நீங்களாவே எரர் உருவாக்குற மாரி பண்ணி பண்ணி பாருங்க. ரைட், ராங் அப்படிலாம் கிடையாது. நீங்களே செஞ்சு நெறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு வந்து இந்த மாரி எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால்டு, எஸ்எஸ்எம்எஸ் இன்ஸ்டால்டு அப்படின்னு மெசேஜ் அனுப்புங்க. அது நெக்ஸ்ட் கிளாஸுக்கு முன்னால எல்லாருமே அதை இன்ஸ்டால் பண்ணிருங்க. லேப்டாப் ரெடி பண்ணாதவங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா அது அப்படியே எல்லாமே கேதர் பண்ணி வச்சுக்குவோம். ஆனா அது செயல்பாடு இல்ல, எப்படி சொல்றது, எக்ஸிகியூஷன் வரல அப்படின்னா அது வேஸ்ட் தானே. இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சக்சீடட் இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு பாருங்க. யுவர் எஸ்கியூஎல் சர்வர் 2022 இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி வித் ப்ராடக்ட் அப்டேட்ஸ். இதோட எல்லா இன்ஃபர்மேஷனும் கீழே ஒரு லாக் ஃபைல்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இங்க போய் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாம் நம்ம செஞ்ச மாதிரி தான் வந்திருக்குதா. வாட் எவர் வி chosen earlier, you can double check here whether it is existing or not. இங்க நீங்க இந்த லாக் ஃபைல் ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணணும். services.msc services.mscல போய் தான் அந்த கண்ட்ரோல்லாம் பண்றது, சர்வீஸை ஸ்டாப் பண்றது, ஸ்டார்ட் பண்றது. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா, நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இது வருது. இதுவுமே நான் அனுப்பிச்சிருந்தேன், இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எஸ்கியூஎல் சர்வர் எஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா எஸ் உள்ளது வரும். ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ்கியூஎல் சர்வர் இந்த இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணது செகண்ட் இன்ஸ்டன்ஸ். எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் ரன்னிங்ல தான் இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து எஸ்எஸ்எம்எஸ் மூலமா கனெக்ட் பண்ண போறேன். எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கிளையன்ட் டூல். நம்மளோட டேட்டாபேஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கிளையன்ட் டூல். இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. ஒரு 2 minutes 10:30 ஆயிடுச்சா இருக்கு. நான் இதை கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்ஸ்டால் பண்ணதை இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இது செஞ்சு பார்த்துருங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. எதுவும் ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். இப்போ இது ஏற்கனவே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சது. கனெக்ட் கொடுக்குறேன். இது வந்து நான் மின் இன்ஸ்டால் பண்ணது. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு வந்து டேட்டாபேஸ் இன்ஜின், கனெக்ட் டேட்டாபேஸ் இன்ஜின். இங்க போயிட்டு ப்ரௌஸ் ஃபார் மோர் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. 2 இன்ஸ்டன்ஸ் தான் இருக்குது.
இது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணது, இது இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணது. குமார் பிசி ஸ்லாஷ் செகண்ட் இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிருங்க. இப்போ கனெக்ட் கொடுங்க, ஓடிடும். இது அன்னைக்கு நான் டேட்டாபேஸ்லாம் கிரியேட் பண்ணி காமிச்சேன், பேங்கிங் சக்தி அப்படிங்கிற பேர்ல. இது எம்டிஆர் இருக்கு பாருங்க. இதெல்லாம் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றப்பே டிஃபால்ட்டா வர்ற டேட்டாபேசஸ், அதோட இன்ஃபர்மேஷன் தான் இங்க இருக்குது பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது இந்த மாதிரி இதெல்லாம் பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் ஆன் இன்ஸ்டாலிங் எஸ்கியூஎல் சர்வர் அண்ட் கான்ஃபிகரிங் த இதுவே நம்ம வந்து இதிலே கவர் பண்ணிட்டோம். இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக வெவ்வேறு விதமாக பார்க்கலாம். வேற இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, டேட்டாபேஸை ட்ராப் பண்ணுறது, ப்ளே ஒர்க் அரவுண்ட் மாதிரி நிறைய பார்ப்போமா. எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். எதுவும் டவுட் அப்படின்னா சொல்லுங்க, பிங் பண்ணுங்க. நான் அப்படியே நான் அன்மியூட் பண்ணுறேன். சரிங்க, அன்மியூட் ஆல் எதுவும் டவுட்னா எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மறக்காம அடுத்த கிளாஸ் வந்து ஃப்ரைடே வரும். ஃப்ரைடே 7 PM IST. அதுக்குள்ள நீங்க இந்த டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு எனக்கு வந்து இது மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், எஸ்கியூஎல் சர்வர் இன்ஸ்டால்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருங்க. இன்னைக்கு வந்து டே 4 அட்டெண்டட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன்னா யாரெல்லாம் டே 4 வரையும் அட்டன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியும். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். We will see in next class. Thank you.